அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து நம்ம ஃபாயில்ல வந்துட்டு ஐஜிசி இஸ்லாமிய வழிகாட்டி மையத்தில் வந்து நம்ம இன்னைக்கு இஃப்தார் விருந்துக்காக வந்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நடக்க போகுது கொஞ்ச நேரத்தில். அதோட இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்துட்டு ஃபாயில் பகுதி வந்து இங்கே சுமார் வந்து ஒரு தமிழர்கள் வந்து ஒரு அதிக நபர்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இங்கே வந்து அல்ஹம்துலில்லாஹ் வருஷம் வருஷம் ஐஜிசி வந்து இங்கே ஒரு தமிழர்களுக்காக இங்கே வந்து வாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இஃப்தார் விருந்து வந்து இன்னைக்கு இங்கே பெரிய ஒரு டென்ட் ஒன்று அடித்து அதில் வந்துட்டு ஒரு 500 நபர்கள் 600 நபர்களுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினர் வந்து டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அதே போல் நம்ம அப்பாஸ் அலி அவங்க வந்து இமாம் வந்து கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. உள்ளே என்னென்ன போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்துட்டு உள்ளே வந்து மக்கள் அதிகமாயிருச்சு. அதனால வெளியில் மக்களுக்காக தார்பாய் விரிச்சு இங்கேயும் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஐஜிசியோட தலைவர் ஹவுஸ் பாஷா வந்து இப்போ நம்மளோட இந்த சம்பந்தமா உரையாற்றுவாருங்க. வாங்க என்ன சொல்றாங்க கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய வழிகாட்டி மையம் குவைத்து கடந்த 23 வருஷமா மார்க்க பணிகள் சமுதாய பணிகளை செஞ்சுட்டு வருது. உங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ரமதானுடைய நிகழ்வுகள். ரமதானுடைய முழு மாதமும் ஒரு கூடாரம் அமைத்து ரமதானுடைய எல்லா நிகழ்வுகளையும் ஐஜிசி ஒருங்கிணைக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தான் இஃப்தாருடைய நிகழ்வு. வேளன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கூடாரத்தில் சிறப்பு இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லா மக்களுக்காகவும் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மிக முக்கியமாக அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மத்தியிலே டாக்டர் ஹைதர் அலி அவங்க வந்து சிறப்புரை ஆற்றிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்புரையாக ஆற்றுவதற்காக வந்திருக்கிறாங்க. அதே போல் ஷேக் அப்பாஸ் அலி அவர்களும் நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க. மக்கள் திரளாக வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். இது போன்ற நிகழ்வுகளில் நீங்களும் பங்கெடுத்து கொண்டு குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்க. கடைசி 10 நாட்களில் இதே டென்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு தொழுகை கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இரவு தொழுகை, அதோடு சேர்ந்து சிறப்பு பயான், அதோடு சேர்ந்து சஹர் உணவு வரைக்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகிறது. எதுலேயும் நீங்கள் கலந்துக்கொள்ளுங்க. அதே போன்று இந்த திடலுக்கு இந்த கூடாரத்துக்கு வெளியே இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஈது தொழுகையும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஈது தொழுகையும் நடைபெறும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு அறிவித்திருக்கிறோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இதற்கு தருமாறு துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐஜிசியினுடைய இந்த ரமலான் மாதத்தில் இஃப்தார் டென்ட் எங்கே இருக்குன்னா ஃபாஹில்ல அல்லமல் கிளினிக். நீங்கள் பழைய லூலுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், 20 வர டிஸ்டன்ஸ் அந்த ரோட்டில். இல்லைன்னா அங்கே மக்கா ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா அல்லமல்ஸ் கிளினிக் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த பெரிய கிரவுண்டு எல்லாம் பஸ்ஸு லாரி எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கிரவுண்டில் தான் இருக்குது இன்ஷால்லா. எல்லாரும் வாங்க, கலந்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இஃப்தார் இருக்கு, வந்து கலந்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய வழிகாட்டி மையம் குவைத் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதங்களில் இது போன்று சிறப்பான நிகழ்ச்சிகளை, இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. இது 23 ஆண்டு காலமாக தமிழ் பேசக்கூடிய நம் தமிழ் சமூக மக்களுக்காக வேண்டி குவைத்திலே மிகவும் சமூக நோக்கத்தோடு துவங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமைப்பில் இருந்து பல மக்கள் மார்க்க அறிஞர்களாக, சமூக தலைவர்களாக உருவெடுத்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலேயே இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இன்று நடைபெறுகின்ற இந்த மாபெரும் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய குவைத்தில் இயங்கக்கூடிய டிவிஎஸ் ஹைதர் குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தாயகத்தில் இருந்து சிறப்பு பேச்சாளராக ஷேக் அப்பாஸ் அலி அவர்கள் அழைப்பு சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கின்றார்கள். அதையும் தாண்டி இன்ஷா அல்லாஹ் கடைசி முதல் 10-20 நாட்கள் இங்கே முதல் 10-20 நாட்கள் இசா தொழுகையில் துவங்கி இரவு தொழுகை,
இரவு தொழுகையுடன் சிறப்பு பேச்சோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். இறுதி 10 நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து மக்களுக்காக வேண்டி இரவு 12:30 மணி முதல் காலை சஹர் உணவு வரை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து அனைவரும் இங்கே வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்திலும் இரவு தொழுகை, இசா தொழுகை, கியாமுல் லைல், பெருநாள் தொழுகையும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஃப்தார் பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஐஜிசியோட எல்லா உறுப்பினர்களும் வந்து அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கும்போது தெரியும், சாப்பாடுகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சி ஆரம்பமாயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். وعلى آله وأصحابه فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. வரலாமா? கண்ணியத்திற்குரிய எல்லா நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாகிறதுக்கு முன்னால் டிவிஎஸ் எம்ஏ ஹைதர் குரூப் சேர்மன் டாக்டர் எஸ்எம் ஹைதர் அவங்க வந்து வருகை புரிந்தாங்க. அவங்க வந்துட்டு வரவேற்கிறதுக்காக மக்கள் வந்து ஐஜிசியோட நிர்வாகிகள் வந்து வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது இந்த டென்ட் கொட்டாயை வந்துட்டு பிரத்யேகமாக இதுக்கு தமிழ் மக்களுக்காகவே அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி இதை வந்து இந்த அமைச்சு அங்கே பாத்ரூம் தனியாக அமைச்சு, அதாவது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்து மக்களுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சி வந்து இது ஆரம்பமாகிடுச்சு. அந்த விழா மேடைக்கு வந்துட்டு அங்கே அந்த கூடாரத்துக்குள்ளே தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்குது. அந்த விழா மேடைக்கு வந்துட்டு நம்ம டாக்டர் எஸ்எம் ஹைதர்லி அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் ஐஜிசியோடைய தலைவர் ஹவுஸ் பாஷா வந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார். அதான் பார்க்குறோம். வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியினால் வாரி வழங்கக்கூடிய அன்பு சகோதரர் டாக்டர் ஹைதரி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களை இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்வுக்கு வருக வருக என ஐஜிசியின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த நிகழ்வினுடைய ஆரம்பமாக நமக்கு மத்தியிலே தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அஷேக் அப்பாஸ் அலி அவர்கள் ஜாதி எம்ஏ மொழிபெயர்ப்பாளராக இருக்கின்றார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய ரஹ்மானியா பள்ளிவாசலுடைய இமாமாகவும் இருக்கின்றார்கள். பல்வேறு ஹதீஸ் நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஏக இறைவனின் அருளும் கிருபையும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு படைப்புகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாழக்கூடிய பூமி, மனிதன், நன்றி இல்லாதவன் மனிதனே இல்லை. அப்படியானால் நாம் குடிக்கக்கூடிய இந்த தகுமாத காரியங்களை செய்யாமல் இந்த உலகத்தில் இருப்பது, இந்த உலகத்துடன் இந்த வாழ்வு முடிவடையாது. இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை குறித்து அந்த வாழ்விலே நம்மிடத்தில் விசாரணை செய்வார். நீ உலகத்தில் எப்படி வாழ்ந்தாய்? நன்றியை செலுத்தினாயா? என்னை வணங்கினாயா? என்னை பற்றி யோசித்தாயா? நான் உனக்கு கொடுத்த அறிவை கொண்டு என்னை ஆராய்ந்தாயா? என்னை நம்பினாயா? நான் அனுப்பிய தூதர்களை நம்பிக்கை கொண்டாயா? அந்த தூதர்கள் கொண்டு வந்த செய்தியை உன் வாழ்விலே செயல்படுத்தினாயா? இந்த மறு உலக வாழ்க்கைக்கு நீ தயாராகினாயா என்றெல்லாம் அங்கே விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையில் இந்த உலகில் இறைவனை நம்பி, இறை தூதர்களை நம்பி கட்டுப்பட்டு நல்ல வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை அல்ஹம்துலில்லாஹு நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத்.
فقد قال الله تعالى في محكم التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العليم قال رسول صلى الله عليه وسلم إن خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل مقتصد بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஐஜிசி நடத்துகிற இந்த வருஷம் நடத்துகிற நிகழ்ச்சியில் நான் சாப்பாடு கொடுத்து பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனால் பேச கூப்பிடும்போதுனா வர முடியலை என்னால். ஆனால் இன்றைக்கி ஒரு சான்ஸு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். உங்களோட மத்தியில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான். இன்ஷா அல்லாஹ். நான் ஒன்றும் அதிகம் படித்தவன் அல்ல. என்னால் நான் டிகிரி படித்தவங்கள மாதிரி பெரிய ஆளுகள்லாம் நான் இல்லை. நார்மல் ஒரு மனிதனாக இந்த கோயத்துக்கு ஒரு வீட்டுக்கு டிரைவராக வந்தவன். இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேசக்கூடிய சான்ஸ் கிடச்சிருக்குன்னா அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம நோன்பு வச்சுட்டு இன்றைக்கி சகர் நிகழ்ச்சி சகருடைய 6வது நோன்பை நம்ம திறக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய இந்த நோன்பு எதுக்கு என்னத்துக்காக நம்ம பிடிக்கிறோம்னு எல்லா முஸ்லிம்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். இந்த நோன்பை நம்ம பிடிக்கிறதுனால இதில் என்ன காரணம்ங்கிறது நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும். இதில் மாற்று மருத்துவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். நான் முஸ்லீம்களுக்காக மட்டும் பேசலை. இந்த வீடியோ இப்போ போயிட்டு இருக்கிற லைவு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா மாற்று மருத்துவர்களும் பார்க்கணும், அவங்களும் கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் பொதுவான பேச்சுக்கு வந்துடுறேன். நம்ம ஆலிம் பேசுனாங்க, அவங்க இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாம் என்ன என்ன நடைமுறையில் இருக்கிறது அதை பற்றி பேசுனாங்க. நான் அது வரல. நான் நியூஸ்களை கேட்டு அந்த நியூஸ்களை உண்மையான நியூஸ் என்ன நீங்கள் எல்லாம் தான் கேட்குறீங்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இனி கேட்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த நோன்பு நம்ம வைக்கிறது இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்ததுக்காகத்தான், அல்லாஹ் கொடுத்த அந்த கட்டளைக்காக நம்ம இந்த நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு ஒரு மாதம் நம்ம வைக்கிறதுக்கு காரணம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு இது தெரியாது. அவ்வளோ ஒன்று கஷ்டமாக தெரியாது. இது நம்ம வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 14 மணி நேரம் 14 மணி நேரம் நோன்பு வைக்கிறோம்னு சொன்னால் ஒரு வார்த்தை, அதாவது என்ன சொல்கிறேன், நல்ல ஒரு பேச்சுகளாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நம்ம நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது சண்டை வம்பு இல்லாமல் ஒரு தண்ணி கூட குடிக்காம நம்ம அவ்வளவு கண்ணியமாக இந்த நோன்பை வைக்கணுங்கிறது நம்மளுடைய இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளை. இதே மாற்று மதங்கள் மற்ற மதங்கள்லாம் நோன்பு இருக்கிறாங்க, எல்லா மதத்துலையும் நோன்பு இருக்கிறாங்க. ஆனால் சிலவங்க நான்வெஜ் மட்டும் சாப்பிடக்கூடாது, தண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம், அதனால அப்படி ஒரு நோன்பு இருப்பாங்க. சிலவங்க ஒரு 8 மணி நேரம் இருப்பாங்க, 10 மணி நேரம் இருப்பாங்க. இப்படிதான் மாற்று மதத்துடைய ஒரு அவங்க மதத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம மதம் கண்டிப்பா ஒரு மனுஷனால 14 மணி நேரம் இல்ல, 16 மணி நேரம், 18 மணி நேரம். இப்ப இதுலாம் சுவிட்சர்லாந்து போயிட்டுனா 18 மணி நேரம் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களாலையும் அந்த நோன்பை பிடிக்க முடியக்கூடிய உடம்பை அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துருக்கிறான். சில டாக்டர்கள் சொல்லுவாங்க, நீங்க 5 லிட்டர் தண்ணி குடிங்க, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது குடிக்கலன்னு சொன்னா உங்க கிட்னி வீணா போயிடும், உங்களுடைய பார்ட்ஸ் எல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே அல்லாஹ் தாலா சொல்றான், இந்த ஒரு மாசம் நீ 14 மணி நேரம் எந்த எதையுமே சாப்பிடாம இருக்கிறா. ஆனால் நம்ம குடிக்கிற தண்ணி 1 லிட்டருக்கு மேல குடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதோடைய சாப்பாடு 2 வேளை தான் சாப்பிட்றோம். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த உடம்பு நம்மளுக்கு ஏத்துக்கிறது. ஏன் இந்த உடம்பு அப்ப ஏத்துக்கிறது முடியும்? அல்லாஹ் அந்த உடம்ப நம்மளுக்கு கொடுத்த அல்லாஹ்க்கு தெரியும் நம்மளுடைய உடம்புல என்னென்ன எந்தெந்த பார்ட்ஸ் எப்படி எப்படி வேலை செய்யும், எப்படி செய்யணுங்கிறதுக்காக தான் 11 மாசம் நம்ம சாப்பிட்டதெல்லாம் பகல்ல சாப்பிட்டதை அப்படியே உல்டாவை மாத்தி நைட்ல சாப்பிட வச்சு பகல்ல அப்படியே 11 மாசம் சாப்பிட்ட அந்த பகல் சாப்பாடை நைட்டு 1 மாசத்துக்கு மட்டும் மாத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ரமலான்ல நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு பகல்ல நம்மளை பட்னியா கிடக்க சொல்றான். ஏன்? இந்த உடம்பு மாற்றத்தை கொடுத்தா தான் இந்த நம்ம சொல்லுவோம். சிலவங்க சொல்லுவாங்க நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு நைட் டியூட்டி போட்டாங்க, பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தான். இப்படி இந்த மாதிரி நம்முடைய உடம்பை மாத்தி காட்டுறதுனால, நம்மளுக்கு உடம்புடைய மாற்றம் கொடுக்கறதுனால இதுல நிறைய டாக்டரா இருக்கட்டும், விஞ்ஞானிகளா இருக்கட்டும், இந்த நோன்பை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஏன்னா முஸ்லிம்கள் வைக்கிற நோன்பு இருக்கு பாருங்க, இந்த நோன்பு ரொம்ப அவங்களுடைய உடம்பை மாத்தி அவங்களுடைய வாழ்க்கை ஆயுஷ் அதிகமாகிறது. அவங்களுடைய உடம்புல உள்ள சுகரா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், மற்ற ஹார்ட் பிரச்சனை எதா இருந்தாலும்
இந்த ஒரு மாசம் நம்ம வைக்கிற நோன்புல இருந்து எல்லாத்தையும் மாற்றப்படுது. அந்த ஸ்பாட்ஸ்கள் வந்து அப்படியே எப்பவுமே கிரகிச்சிட்டு இருந்த அந்த பிளட் அந்த நம்முடைய உடம்புல என்னென்ன தேவைப்படுதோ அந்த அத்தனைக்கும் மாற்றம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மாசம் நம்மள வந்து இன்னைக்கு ஒரு புது மனுஷனாக மாத்தி அடுத்த நம்ம நோன்புக்கு அப்புறம் மறுபடியும் பகல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்த அமெரிக்காவோட இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கிறாரு, இன்னைக்கு புது அதிபராக இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே 10 வருஷம் ஆண்டவர், 2 ட்ரிப் ஆண்டவர். அவரு இப்ப இடையில பைடன் வந்துட்டு இப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் இவருடைய ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சி எப்படி வந்துச்சுன்னு நீங்க என்னைக்காவது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? இவருடைய மாற்றம் எப்படி வந்திருக்குன்னு யாராவது கேட்டிருப்பீங்களா? எந்த நியூஸ்ல பார்த்திருப்பீங்களா? இது என்ன பார்க்கணும் கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நம்மள்ட்ட எல்லாமே கையில மொபைல் எல்லாம் இருக்குது. மொபைல் நம்ம போய் தேடி போகணும். முன்ன மாதிரி நாங்க எங்க காலத்துல பேப்பர் எடுத்துக்கிட்டு காலையில எப்படா நியூஸ் பேப்பர் ஒரு நியூஸ் பார்ப்போம், இல்லாட்டி ஏதாவது ஜூனியர் விடணுமோ நக்கிறணும், இதே போல ஏதாவது பேப்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அலைஞ்சு இந்த நியூஸ் தேடி அலையும். இல்லாட்டி இப்போ உள்ள காலம் அதுக்கப்புறம் உள்ள காலம் நியூஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு டிவி வந்து வீட்டுல வச்சு டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். டிவி சேனல்ல வச்சுக்கிட்டு சேனலுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு, பணம் இல்லாதவங்க கஷ்டப்பட்டு வேற வீட்டுல போய் உட்காந்து டிவி பார்ப்பாங்க. டிவி இல்லாதவங்க மற்ற வீட்டு உள்ள 4 வீட்டு உள்ள தாண்டி போய் கூட பார்த்துக்கிட்டு இருந்து நியூஸ் கேட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படி கிடையாது. நம்மளுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன கையில இருக்குது, நம்மள்ட்ட மொபைல் ஒண்ணு கையில இருக்குது. அது அத்தியாவசிய பொருளா ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த அத்தியாவசிய பொருளை நம்ம இன்னைக்கு சரியாக யூஸ் பண்றோமான்னு சொன்னா அதை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. எல்லாரும் நம்ம பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது குவைத்துல மட்டும்தான் 100 GB 5 தினாருக்கு கிடைக்குது. இதே 100 GB நீங்க துபாயிலயோ பஹ்ரைன்லயோ இல்ல கத்தார்லயோ வேற எங்கே போனாலும் 25 தினார் குறையாம நீங்க வாங்க வேண்டியா இருக்கு. அவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா இங்க கிடைக்கிறது குவைத்துல. அந்த 100 GB நீங்க வந்து எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் சீரியலும் அந்த படமும் பாக்குறதுக்கு தான் யூஸ் பண்றீங்களே தவிர யாராவது நல்ல விஷயம் அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மொபைல்ல நம்மளுக்கு கிடைக்கிற நியூஸா இருக்கட்டும், இன்னும் உலக விஷயங்களா இருக்கட்டும், இன்னும் நமக்கு தொழில் என்ன தொழில் தேவைப்படுதோ அந்த தொழில உங்களுக்கு தேவைப்படுற நீங்க உங்களுக்கு என்ன தொழில் பிடிச்ச தொழிலோ எந்த தொழில செய்யணுமோ அந்த தொழில நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனையும் உங்கள் கையில வந்து கிடைக்கும். வேற எங்கேயும் போக வேண்டியல. ஒரு மூலையில உட்காந்து பார்த்தாலே உங்களால ஜெயிக்க முடியும். எந்த உலகத்திலும் போய் ஜெயிக்க முடியும். எந்த நாட்டுக்கும் போக முடியும். எந்த பாஷையும் தேவையில்லை. நம்மளுக்கு இருக்கிற நம்ம பாஷையை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும். நான் எனக்கு இன்னைக்கு எந்த பாஷையும் தெரியாது. என்னுடைய பாஷை வச்சுதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த தமிழை மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற எந்த பாஷையும் தெரியும். நான் படிக்கல. ஆனால் நான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், இன்னைக்கு சைனா இருக்கட்டும், எல்லா நாட்டுக்கும் என்னால போக முடியுது. அப்படின்னா என்ன காரணம்? அதனால சொல்றேன், உங்களுடைய ஒவ்வொரு அறிவையும் அப்துல் கலாம் அழகா சொல்றாங்க. நான் ஒரு 25% தான் நான் என்னுடைய மூளையை யூஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் பெரிய ஜனாதிபதி ஒரு விஞ்ஞானி ஆகி இன்னைக்கு உலகத்துல எனக்குன்னு தனியா ஒரு ராமேஸ்வரத்துல பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய பீச் பார்க் மாதிரி கட்டி வச்சு அவருடைய பேரும் புகழும் நினைச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்திருக்கிறோமே, நம்ம இந்த உலகத்துல படைச்சிருக்கிறோமே, அப்துல் கலாமுடைய அவருடைய ஸ்டோரி எடுத்து படிச்சு பாருங்க. அப்துல் கலாம் இருக்கட்டும், அம்பானியோட ஸ்டோரி எடுத்து படிச்சு பாருங்க. ஆனா எல்லாரையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு 1 மணி நேரம்ல 2 மணி நேரம் கொடுத்தாலும் நிறைய பேச வேண்டிய இருக்கு. ஆனா கிடைச்சது இப்ப எனக்கு 20 நிமிஷம். இந்த 20 நிமிஷத்துல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பேச முடியாதுனால ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் நான் பேசுறேன். அப்துல் கலாம் அவரு உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு மீனவர் குடும்பத்துல பிறந்தவரு, நானும் ஒரு மீனவர் குடும்பத்துல பிறந்தவன் தான். ஆனால் அந்த அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய ஸ்டோரி எடுத்து படிச்சு பாருங்க. அவர் படிப்புக்கு பணம் இல்லாம, பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு பணம் இல்லாம, அவரு தன்னுடைய காலையிலே சுபு தொழிட்டு காலையிலே எந்திரிச்சு அந்த பேப்பரை வீட்டுக்கு வீடு போட்டு அதுல வர்ற வருமானத்துல அவர் பட்டப்படிப்பு படிச்சு இந்த மனுஷன் எந்த அளவுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவருடைய நம்ம எல்லாம் அதே சொல்றோம்னா இல்லையா, அவருக்கு சப்போர்ட் இல்லாதனால அவர் ஒரு பிரதமர் ஆயிருப்பாரு. அவருக்கு ஒரு நம்முடைய முஸ்லிம்ங்கிற அந்த மதத்துடைய அடையாளத்தினால அவர் பிரதமர் ஆக முடியாம ஜனாதிபதி ஆனதும் அதோட முடிச்சுட்டானுவா. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு ட்ரம்புடைய கதையை நான் மட்டும் முடிச்சுட்டு அதுல அந்த ஸ்டோரி சொல்றது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ட்ரம்ப் எப்படி இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா, அவரு போன வாட்டி ஆட்சிக்கு வரும்போது ஒரு முஸ்லிம்கள் இதே மாதிரி தீவிரவாதிகளும் இதே மாதிரி நாட்டுக்கு நாடு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. முஸ்லிம்கள்ட்ட அப்படி என்ன அவங்கள்ட்ட அவங்க ஏன் இப்படி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியல. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன். ட்ரம்ப்னா மில்லியன் டில்லியன் அவனுடைய சொத்து கணக்கு எடுத்தீங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாம இருக்கு. நீங்க துபாயில விட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவை கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் அவன் கையில இருக்குது. 15 கிலோமீட்டர்ல வீட்டை கட்டி ஒரு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கொடுக்குறான். எல்லாரும் போய் வாங்கலாம். அந்த அளவுக்கு பெரிய நல்ல ஒரு சலுகை பண்ணி இருக்கிறான். அது இல்லாம கத்தார்ல பாத்தீங்கன்னா அவனுடைய பேர் பெரிய லெவல்ல இருக்குது. பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கிறான். உலகம் ஃபுல்லா அவனுடைய தொழில் பரவி கிடக்குது. அப்படிப்பட்ட பெரிய ட்ரில்லியன் அவனுக்கு நம்முடைய இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க நேரம் இல்லை.
அப்பதான் அவன் சொல்றான், சரி இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது, தீவிரவாதிங்கிறாங்களே, அப்ப இந்த குர்ஆன் என்ன சொல்லுது? அப்ப குர்ஆன் தீவிரவாதத்தை கத்துக் கொடுக்குதா, இல்ல இந்த குர்ஆன் அவங்களுக்கு நல்லதா சொல்லி கொடுக்குதா? இது எனக்கு தெரியணும், என்னால படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை ஏற்பாடு பண்ணி, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் 2 பேரையும் ஏற்பாடு பண்ணி ஒரு குரூப் அனுப்பி, இது எல்லா நாட்டு முஸ்லிம்களையும் போய் ஆராய்ச்சிட்டு வாங்க, என்ன நடக்குது, இந்த குர்ஆன்ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஹிஸ்டரி வேணும்னு சொல்லி அனுப்பும் போதுதான் அவங்க எல்லாம் போய் ஒரு 10 வருஷம், அவருடைய ஆட்சி 8 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஸ்பைடன் ஆட்சி வந்துருச்சு. ஸ்பைடன் ஆட்சியில தான் 10 வருஷம் சென்று அவங்களுடைய 100,000 பக்கம் கொண்ட ஒரு பெரிய ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஸ்பைடன்ல கையில கொடுக்குறாங்க. ஸ்பைடன் வாங்கிட்டு, ஸ்பைடன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் நல்ல இஸ்லாத்தை பத்தி தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அவர் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆட்சி ஆள விடல. ஏன்னா அந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ண விடல. ஏன்னா அவனோட யூதர்கள் தான் அவனுடைய அந்த கட்சி, அந்த அமெரிக்காவை அவன் கையில தான் இருக்குது. நாசாவை பத்தி உங்களுக்கு தெரியும், நாசா அவனோட கையில இருக்கிறதுனால எது செய்யறதுனால இவனோட அந்த யூதனுடைய அவனுடைய சொல்லுபடிதான் நடக்க வேண்டியா இருக்கு. இப்ப நம்முடைய இந்தியாவில என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். எவன் கையில இருக்குதோ அவனுடைய கட்டளைப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது போல நாசாவுடைய அங்க யூதர்களுடைய கட்டளைப்படிதான் அவனு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அதைத்தான் அவன் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருந்தா ஸ்பைடனாலையும் அவனால நினைச்சு வந்தது நடக்க முடியல. அதனாலதான் ஆட்சி எனக்கு வேணான்னு விட்டுட்டு கிளாரிட்ட கையில கொடுத்துட்டு நான் வெளியாயிருன்னு சொல்றான். ஏன்னா அவனால அந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா எந்த அமெரிக்கா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், சில முக்கியமான கைகள்ல என்ன சொல்றது, அது பெரிய கைகள். நீங்க அதை நீங்க ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க, நிறைய வரும். அதை நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா ரொம்ப விரிவா பேசணும். நான் உங்களுக்கு என்னுடைய யூடியூப்ல நீங்க போய் எம்ஏ ஐதருக்குள்ளே டிவிஎஸ் ஐதர் ஸ்பீச் இதுலயும் இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்க போய் என்னுடைய டிவியில மொபைல் எடுத்து பாருங்க. நான் டெய்லி எப்படி என்ன செய்யணும், மனிதன் வாழ்றதுக்கு என்ன தகுந்த என்ன நம்ம செய்ய வேண்டியது நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நீங்க கேட்டீங்கன்னாலே புரியும். ஒரு சும்மா இருக்கிறதுனால நீங்க ஒரு 24 மணி நேரம் டயத்துல ஒரு 8 மணி நேரம் ஒதுக்குங்க தூங்குறதுக்கு, பாக்கி 8 மணி நேரம் வேலைக்கு போறியா, ஒரு 10 மணி நேரம் வேலைக்கு போறியா, பாக்கி ஒரு 5-6 மணி நேரம் உங்களுக்கு கையில இருக்க நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல விஷயத்தை கேளுங்க. அந்த நல்ல விஷயத்துல இருந்து நிறைய நீங்க கற்றுக்கிற வேண்டிய நிறைய இருக்குது. மனிதன் வந்தான், இந்த உலகத்துல வந்தான், பிறந்தான், அவன் என்ன சொல்றது ஏதாவது சாதிச்சுட்டு போகணும். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு சாதிக்கணும், எப்படி வேணாலும் சாதிச்சுக்காது, ஏதாவது ஒரு விஷயமா சாதிக்கணும். நம்ம சாதிக்கலையா, நம்ம பிள்ளைகளையாவது சாதிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைகளை சாதிக்கல, நம்ம குடும்பத்துல அண்ணன் தம்பி யாரையாவது எதையாவது ஒரு என் குடும்பத்துல ஒருத்தனை நான் இந்த மாதிரி சாதிக்க வச்சேங்கிறது அந்த பேராவது வரணும் உங்களுக்கு. ஏன்னா நம்முடைய இப்ப உள்ள சூழ்நிலை பார்க்கலாம். இந்தியாவுடைய முஸ்லிம்கள் நிலைமை இந்தியாவுல மட்டுமில்ல, இன்னைக்கு உலகத்துல சில நாடுகள்ல முஸ்லிம்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. நம்ம நாட்டை மட்டுமே பத்தி பேசுறாங்க. முஸ்லிம்களுடைய நிலைமை இன்னைக்கு நம்முடைய என்ன சொல்ற ஒரு IPS இருக்கட்டும், IAS இருக்கட்டும், ஒரு நல்ல பதவியில யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு 2% கூட கிடையாது. நம்மகிட்ட ஒரு 3% இன்னைக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு படிச்சு அதுக்குள்ள நம்ம ஒரு கலெக்டரா போறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நாங்கெல்லாம் அதெல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு IAS காலேஜ் படிக்க வச்சிருக்கோம், ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். மெடிக்கல் காலேஜ் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இது வழக்கறிஞர்கள், அதாவது என்ன சொல்ற வக்கீலுக்கு உள்ளது அதையும் பாண்டிச்சேரியில ரெடி பண்ணிருக்கிறோம். எல்லாமே ரெடி பண்ணிட்டு இப்ப வந்திருக்கிறோம். 10 வயசுல, அதாவது 10ஆவதுல கொண்டு போய் விட்டா அதுல இருந்து அவங்களுடைய ஒரு வக்கீல் ஆகணுமா, அவர் அலிமா பட்டத்தோட ஒரு வக்கீல் ஆகலாம். இப்போ உள்ள வக்கீல் எல்லாம் நீங்க பாக்கலாம், பொய் களவு புத்தலாட்டம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்டா படிப்பு அவனு காசு சம்பாதிக்கணும்னு படிக்கிறானுங்க. ஆனா இஸ்லாமை பொறுத்த வரைக்கும், இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும், இந்த குர்ஆன் சொல்லுது, நீ என்னோட வழியில படி, என்னோட நீ பயணிச்சு நீ ஒரு வக்கீலாயிரு, என்னோட பயணிச்சு நீ ஒரு டாக்டர் ஆயிரு, என்னோட பயணிச்சு நீ ஒரு அரசியல்வாதி ஆகு, என்னோட பயணிச்சு நீ ஒரு கலெக்டர் ஆகு. அப்படி நீ செஞ்சேன்னு சொன்னா உன்னிட்ட அந்த ஹராம் அந்த உள்ளவே வராது. ஹலாலுங்கிற அந்த ரூட்ல நீ போனீன்னு சொன்னா உன் கூட இருக்கிற மக்களும் உன்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு நீ நல்லது செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற வக்கீல் எல்லாம், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பதவிகள் IAS இருக்கட்டும், IPS இருக்கட்டும், இவங்க எல்லாம் காசு சம்பாதிக்கணும், அதுக்காகவே டாக்டர் படிப்புனா படிக்கிறாங்க. அந்த டாக்டர்ல நீங்க உங்களுக்கு தெரியும், எந்த டாக்டர் நீங்க எந்த அதாவது எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது போனா காசு கண்ணா பின்னு வாங்குறாங்க. இன்னைக்கு ஒரு சில டாக்டர் மட்டும் இன்னைக்கு ஒரு அவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான குர்ஆன் என்ன சொன்னுச்சோ அதுபடி செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய இப்ப இருக்க போறவங்க இன்னும் ஒரு 50 வருஷத்துல இங்க இருக்கிறவங்க யாருமே இருக்க போறது இல்லை. எல்லாருமே மடிஞ்சு போயிடும், எல்லாம் மூத்தாயிருவோம். நம்முடைய சந்ததிகள்
நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள், நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஏதாவது ஒரு பதவியில வந்து உட்காரணும். இது போல அவல நிலைமைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு நாட்டுல வந்து ஒரு கூலி வேலை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய வேலைக்கு வரக்கூடாது. நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய நாட்டிலேயே நல்ல ஒரு பதவியில உட்காரணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜ் கிடையாது, முஸ்லிம்களுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடையாது. ஆந்திராவுல 3 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கர்நாடகாவுல 4 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கேரளாவுல 5 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, முஸ்லிம்களுக்குன்னு தனியா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்ல. இன்னைக்கு நாங்க அந்த மெடிக்கல் காலேஜ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 3 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த மெடிக்கல் காலேஜ், முஸ்லிம் மெடிக்கல் காலேஜ் வந்துடும். அந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஒவ்வொரு வருஷமும் ஒரு 500 சீட்டு, அது எத்தனை சீட் ஒதுக்குறாங்களோ அத்தனை சீட்லயும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் டாக்டர்கள் இன்னைக்கு வந்து பிள்ளைகளை வசதி உள்ளவங்க அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, எங்க வேணாலும் கொண்டு படிக்க வச்சிடறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளை அதாவது ஏழப்பட்ட பிள்ளைகள், நம்ம சாதாரண டிரைவரா இருக்கிற வீட்டுக்கு ஹவுஸ் பாயா வந்திருப்போம், ஒரு கூலி வேலைக்கு வந்திருப்போம், நம்ம கட்டட வேலைக்கு வந்திருப்போம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டமான வேலைக்கு தான் இருக்கிறோம். ஆனா நம்மளால ஒரு 15 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து ஒரு டாக்டர் படிக்க முடியாத சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நீட்டு தேர்வா இருக்கட்டும், எந்த தேர்வுல வந்தாலும் ஜெயிச்சாலும் அந்த மார்க்கை வச்சு, அல்லாட்டின்னு ஒரு மார்க் கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா சேர்க்கறதுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வழக்கறிஞர் நான் வந்து அதை சொன்னேன், நல்லா கேட்டுக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் டைம் இல்லை அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில பேசுறது, அதான் நான் யோசிப்பேன். வந்தான்னு சொன்னா அந்த டைம் ஆயிரும். இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் எப்போ வராங்க, லாஸ்டா தான் வருவாங்க, கொஞ்சம் இடைஞ்சால பேச முடியாது. சகர் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கூட சகர் நிகழ்ச்சி இருக்குது, நம்ம டிவிஎஸ் ஹோட்டல் மாலியாவில் இருக்குது. 2 மணி நேரம் முக்கியமான தலைவர் எல்லாம் பேசுறாங்க, முக்கியமான எல்லாம் பேசுறாங்க. உங்க ஸ்பீச்சை கேட்கணும், நல்ல அறிவை வளர்த்துக்கணும்னு சொன்னா சகர் நிகழ்ச்சிக்கு இன்ஷா அல்லாஹ் வாங்க. இன்னைக்கு சகர் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். நாளைக்கு இஃப்தார் நிகழ்ச்சி டிவிஎஸ் அங்க கோயத்து சிட்டில நம்முடைய ஹெட் ஆபீஸ்ல வச்சிருக்கிறோம். பெரிய கலரி, அதெல்லாம் 1500 2000 பேர் நாங்க சாப்பாடு கொடுத்து நாங்க பெரிய எல்லா வாரமும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இவங்க டெய்லி இவங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்குதுன்னு நினைக்கிறேன். வியாழன் வெள்ளி தான் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் இங்க வரைய கொஞ்சம் முன்னாடியே வாங்க. கொஞ்சம் ஸ்பீச் இந்த கேட்கறது, இந்த வருஷத்துல உள்ளவங்க வந்து உட்காந்துருந்தா பார்த்தேன், நாங்களும் பேசுறதுக்கு முன்னே வந்து உட்காந்துக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்துல உள்ளவங்க எல்லாம் இப்பதான் பாக்குறேன். அப்புறமா பேசுறதுக்கு நம்முடைய அப்பாஸ் அலி பேசுறதுக்கு அப்புறம் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. சாப்பாடு இல்ல முக்கியம், அறிவு நம்மளுக்கு தேவை. அறிவை வளர்த்துக்கணும்னு சொன்னா எங்களை மாதிரி ஆளுகள் நாங்க அதாவது நாங்களாம் என்ன சொல்றோம்னா, நாங்க பட்ட அறிவு, படிச்ச அறிவு இல்லை, எங்கிட்ட பட்ட அறிவு, நாங்க கஷ்டப்பட்ட அறிவை உங்கள்கிட்ட வந்து எத்தி வைக்கிறோம். சரியா? இந்த எத்தி வைக்கிற அறிவு இருக்கு பாருங்க, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா, நானும் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்த்தவன், நானும் ஒரு லேபர் வேலை பார்த்தவன், கண்டினர்ல தூக்குனவன், எல்லாம் உங்களுடைய என்ன இத்தனை பேர் என்னென்ன வேலை பார்த்துட்டு அந்த வேலை அத்தனை வேலையும் நான் பார்த்தவன். அதனால வந்து நான் வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன்னு சொன்னா, எப்படி நம்மளுடைய திறமையை காட்டினா எங்க உழைச்சாலும் ஜெயிக்க முடியும். அதுதான் எந்த நாட்டுல போனாலும் உழைக்கிறவனுக்கு மரியாதை இருக்குது. ஏமாத்துறவன் யாரும் வந்து ஜெயிச்சிருந்தாலும் அவனு பாக்குறதுக்கு தான் இருக்கு, அவனுடைய கையில எதுவுமே நிக்காது. கடைசி அவன் கெட்ட பேர் தான் வாங்கிட்டு போவான். உழைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு இந்த உலகத்துல ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கல, ஜெயிக்க முடியல அப்படின்னு போயிட்டா கூட நாளைக்கு அல்லாஹ்வுடைய இடத்துல மறுமையில உங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும். அதாவது வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், ஏழைகளுக்கு தான் நான் அந்த சொர்க்கத்தை வச்சிருக்கிறேங்கிறான். ஏழைகள், அந்த நபி எல்லாம் போய் சொர்க்கத்தையும் நரகத்தையும் போய் பார்க்கும்போது ஏழைகள் தான் சொர்க்கத்துல அதிகம் பேர் இருந்தாங்க, பணக்காரர்கள்லாம் இல்ல. ஏன்? பணக்காரர்கள்னா அவர்கள் வச்சிருக்க பணத்துக்கு பயங்கர கேள்வி கணக்கு இருக்கு. அந்த கேள்வி கணக்குல மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொழி அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு பெரிய பெரிய பணத்தை நம்முடைய நாட்டுல எத்தனையோ அதிபர்கள் நிறைய பணத்தை விட்டுட்டு அவன் சுவிட்சர்லாந்து லண்டன்லயும் துபாயிலையும் இருக்கிறப்ப எல்லா பேங்க்லயும் பணத்தை விட்டுட்டு எல்லாம் பினாமி பேர்ல வச்சுட்டு செத்து போய் ஒண்ணுக்கு ஆகாம அழிஞ்சு இன்னைக்கு மண்ணுல கிடக்குறான், எரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறான். அப்படி நம்ம நிலைமை வரக்கூடாதுங்கிறதான சொல்றேன். ஒரு ஏழையா இருந்து ஏழையா நீங்க மூத்தானா கூட கண்டிப்பா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. பணக்காரனாகி நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நம்ம எது வேண்டாலும் செஞ்சுட்டு சாவணும்னு நினைச்சுன்னு சொன்னாக்க அவனு இப்ப நீங்க பாக்கலாம், ஷாருக்கானா இருக்கட்டும், இந்த ஜாக்கிசானா இருக்கட்டும், அவங்க மகன் அவங்களுடைய ஃபேமிலி எப்படி எல்லாம் கஷ்டப்படுது. இன்னைக்கு பிள்ளைகள் பெற்று பிள்ளைகள் நாசமா இன்னைக்கு தெருவில் நிக்கிற பார்த்துட்டு ஏன்டா நம்ம இப்படி ஆனும், ஏன் இவ்வளவு சம்பாரிச்சு யாருக்கா சம்பாரிச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவனுடைய பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியை கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மளும் இங்க இருக்கிறோம், நம்மளும் நம்ம சம்பாதிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இங்க நம்ம பிள்ளைகளும் பாக்கலாம். நம்ம என் பையன் வந்து இன்னைக்கு 10வது தேறிட்டான், நான் பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பைக் வாங்கி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆனா அந்த பைக்ல போய் அந்த நீங்க பாக்கலாம், பைக் வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளை முந்தா நாள் எங்க ஊர்ல நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜ் போயிட்டு இருந்த பையன் திரும்பி வரும்போது ஒரு லாரியில விட்டு ஆளு துண்டு துண்டாகி ஆளு முடிச்சு முந்தா நாள் அந்த மையத்தை அடக்கம் பண்ணும்போது எல்லாம் அழுகுறாங்க. என்ன செய்யறது? நம்ம யோசிக்கணும், எப்ப பைக் வாங்கி கொடுக்கணும், எதுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நம்முடைய பிள்ளைய நம்மளே கொள்றோம். நம்ம பிள்ளைய நம்ம ஜாக்கிரதையா வளர்க்கலன்னு சொன்னாக்க நம்முடைய மனைவி பாத்துக்கிடுவா, நம்ம அம்மா பாத்துக்கிறவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் உங்களுக்கு சம்பாதிச்ச காசெல்லாம் இங்க வட்டிக்கு கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நீங்க செய்யறத பத்தி தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு என்னென்ன செய்யணும், நீங்க படிக்க வைக்கிறது தப்பு கிடையாது. அந்த பிள்ளைக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ, அந்த பிள்ளைக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கி கொடுங்க. இந்த பைக்கு காரு இதெல்லாம் தேவையற்ற பொருள். இது தேவையானவங்களுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுங்க. ஆனா முக்கியமா பைக்குங்கிறது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வாகனம். அது அந்த வாகனத்தை வாங்கி கொடுக்கறது யோசிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு பைக்ல தான் நிறைய பிள்ளைகள் இறந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அதனால உங்களுக்கு கிடைக்கிற காசு, உங்களுக்கு வர்ற வருமானத்தை இன்ஷா அல்லாஹ் நான் அடிக்கடி எல்லா மேடைகளையும் பேசுறதுதான். நீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 25,000 ரூபாய் போதுன்னு சொன்னா அந்த 25,000 ரூபாய் மட்டும் நீங்க அனுப்பி வைங்க. பாக்கி 25,000 ரூபாய் உங்க பேங்க்ல போட்டு வைங்க. ஏன்டா இந்த நாடு எப்பவும் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நாளைக்கோ நாளன்னைக்கோ இல்லை அடுத்த வருஷமோ இன்னொரு ஒரு 5 வருஷமோ கண்டிப்பா இந்த நாட்டை விட்டு எல்லாரும் வெளியாகித்தான் ஆகணும். அப்படி ஆக வேண்டிய இப்பவே ஆகிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க இந்த 25,000 ரூபாய் சேர்த்து வச்சு பாருங்க. மாசம் 25,000 ரூபாய் சேர்த்து வைக்கிற யாரா இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஊர்ல போய் உங்களால ஏதாவது ஒரு தொழில் பண்ண முடியும். ஆனால் எல்லாமே என் பொண்டாட்டி பாத்துக்கிறோம், எங்க அம்மா பாத்துக்கிறோம், எங்க அப்பா பாத்துக்கிறோங்க, என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு கடைசியா இங்க இருந்து போகும்போது அந்த 60 வயசுல நீங்க பாக்கலாம் நிறைய பேர் போயிட்டு அங்க ஊர்ல போயிட்டு ரொம்ப நிலைமை மோசமான நிலைமையில இருக்க என்னுடைய சகோதரர் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா நான் அடிக்கடி எத்தி வைக்கிறேன். என்னுடைய மீட்டிங்ல சொல்றேன், அதான் சேவ் பண்ணலையோ அவங்க யாரு நம்முடைய காசை நம்ம கரெக்டான நேரத்தில் சேவ் பண்ணலையோ உங்களுடைய லைஃபை நீங்களே நாசம் பண்ணிக்கிறாம நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கிறீங்க. ஒரு 10,000 ரூபாய் மாசம் சேர்த்தா கூட வருஷத்துக்கு ஒரு 1,20,000 ரூபாய் கையில வந்துடும். ஒரு 3 வருஷமா 2 வருஷமா இருந்தா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருந்துச்சுன்னா அதை வச்சு சின்ன தொழில பண்ணிக்கலாம். 50,000 25,000 ரூபாய் சேர்க்கிறவங்க பெரிய பெரிய தொழில் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் தொழில் இருக்குது. நம்மளுடைய தொழிலை நம்ம நல்லபடியா நம்ம கரெக்டா இங்கேயும் பார்த்துக்கிட்டு அந்த காசை சேவ் பண்ணிட்டு ஊருக்கு கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. உங்க குடும்பம் மதிக்கும், உங்க பொண்டாட்டி மதிக்கும், உங்க எல்லாருமே மதிப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் அனுப்பிட்டு போய் நான் அனுப்புனவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா கையில ஒண்ணுமே இல்லை, விரிச்சுதான் கையை விரிச்சுதான் காட்டுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு என்னுடைய கடைசி வேண்டுகோளா நான் உங்களுக்கு அறிவிச்சுட்டு ஏன்னா டைம் முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. துவா கேட்கணும். என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நிகழ்ச்சியில எல்லாம் என்னுடைய யூடியூப் மூலியமா பாருங்க. என்னுடைய எம்பி ஐதர் குரூப்ல போய் பாருங்க. இந்த சரவணன் இதயத்தெல்லாம் இவங்கெல்லாம் நான் சொன்னா அவங்க குரூப்ல இருக்குது. எல்லா இதுலயும் இருக்கு. எல்லா இதுலயும் பார்த்துட்டு நீங்க நிறைய நீங்க அதுல கத்துக்கிற வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புல நிறைய இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு இதுல நீங்க உங்களுடைய லிங்க்ல எல்லாத்துலயும் உங்களுடைய யூடியூப் ஏதாவது வாட்ஸ்அப் திறந்தீங்கன்னா உங்களுடைய நான் எங்கெங்க பேசுறேன் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா டைம் தெரியும். அங்க சேருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய கட்டுக்கலாம், நிறைய பேசுவேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரை முடிக்கிறேன். வாகிர்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஐஜிஸ்னுடைய 23 ஆண்டுகால பணிகளில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இது போன்ற சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதுண்டு. ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஐஜிசிக்கு டிவிஎஸ் நிறுவனத்தின் சார்பாக நீங்கள் பங்களிக்க வேண்டும் என்று போய் உதவி கேட்டு நிற்கும் போதெல்லாம் கணக்கு பார்க்காமல் அவருடைய பங்களிப்பை தரக்கூடிய குறைகளம் நிறைந்த அன்பு சகோதரர் தொழிலதிபர் டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு தனக்கே உரிய அந்த இலகுவான பாணியில் அரிய கருத்துக்களை நம்மிடையே இங்கு பகிர்ந்துள்ளார்கள். அதற்கு முன்னதாக ஷேர் அப்பாஸ் அலி அவர்கள் மார்க்க உரையையும் சிறப்பாக நிகழ்த்தியுள்ளார்கள். ஐஜிசியின் சார்பாக இவர்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றியினை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய அறிவிப்புக்கு நம்முடைய அழைப்புக்கு மதிப்பளித்து இங்கு வருகை புரிந்து சிறப்புரை புரிந்த அண்ணன் டாக்டர் ஹைதர் அலி அவர்களுக்கு ஐஜிசியின் சார்பாக சிறிய நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதனை வழங்குவதற்கு
ஷேக் அப்பாஸ் அலி அவர்களையும் பேராசிரியர் ஆதிரின் அவர்களையும் இங்கு அழைக்கிறேன். இங்க பாருங்க. பார்த்தீங்களா? அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அதே போன்று இஃப்தாருக்கான நேரம் நெருங்கிவிட்டது. சிறிய அறிவிப்போடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இது துஆவுக்குரிய நேரம். ஆகவே அனைவரும் நீங்கள் துஆ செய்து கொள்ளவும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் இஃப்தாருக்கு பிறகு இதே அரங்கத்தில் தொழுகை நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சி தொழுதுவிட்டு அதற்கு பிறகு சில அறிவிப்புகள் உள்ளது. அதை கேட்டுவிட்டு கலைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அதாவது நிகழ்ச்சி வந்து நிறைவு பெற்று நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்ததுன்னா எல்லோரும் வந்து பாங் சொல்லப்பட்டு நோன்பு திறக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நோன்பு திறந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மழை வந்து இப்போ இதனால் மக்கள் எல்லாம் இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. நாங்களும் அந்த நோன்பு திறக்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு நம்ம மறைக்கார் ஐயா, அப்புறம் நம்ம நபீல் காசிம் நூரப்பா, அப்புறம் மக்கள் ரஷீத் இருந்தாப்புல பக்கத்தில் எல்லாம் ஒன்றா உட்காந்து நோன்பு திறந்துட்டோம் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வந்துட்டு நோன்பு திறந்ததுக்கப்புறம் தொழுகை நடைபெற்றுச்சு. மக்களோடு சேர்ந்து தொழுதுட்டு மகரிப் தொழுதுட்டு அப்புறம் தொழுகை முடிந்ததுக்கப்புறம் இரவு நேர தொழுகை, அப்புறம் வந்துட்டு வாரம் வாரம் வந்து இந்த இடத்துல வந்து அதாவது வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்களில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்குங்கிறதையும் அலான் பண்ணாங்க. அப்புறம் தொழுகை முடிந்து எல்லா மக்களும் கலைந்து சென்றாங்க. அப்புறம் புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க. தொடர்ந்து நம்மளோட யுவர் ஹிதாயத் சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இது போன்ற முக்கியமான விஷயங்கள் செய்திகள் வந்து உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். சும்மா அந்த இடத்துக்கு போனோம் வந்தோன்னு இல்லாமல் ஒரு தகவலாகவும் இருக்கட்டும், ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் தான் இந்த மாதிரி ஒரு பதிவிடுறோம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். யுவர் ஹிதாயத். இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பயன்பெறக்கூடிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இது தேவைப்படும். நன்றி.